ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, முகாந்திரம் உண்டு என்பதாக சொல்லுகிறார். நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த வீட்டுக்கு நான் என்னைக்கு வந்தேனோ அன்னையிலிருந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது. அந்த வீட்டுக்கு உங்களை கொண்டு போனதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகளை கண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? வேலை ஸ்தலத்தில் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போனது ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த வீட்டில் பிறந்த நான் ஏன் பிறந்தேன் என்று சொல்லி கஷ்டப்படுறீங்களா? இந்த வீட்டில் பிறக்க பண்ணுவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உங்களை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உங்களை அபிஷேகித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உங்களை ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்ட பண்ணினதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரம் உண்டு என்பதாக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய இருதய துடிப்பை அறிந்தவன், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்ததானே தாவீது என்ன சொல்லுகிறார்? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்க முடிகிறது, நான் இவ்விடத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்பதாக கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறார்? தன் சகோதரத்தில் கேட்கிறார். அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் எலியாப் ஒரு 3 கேள்விகளை தாவீதை பார்த்து கேட்கிறார். இங்கே ஏன் வந்தாய் என்பதாக முதலாவது கேள்வி கேட்கிறார். இங்கே கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய் என்பதாக கேட்கிறார். 3வது கேட்கிற கேள்வி என்ன கேட்கிறார் என்று சொன்னால், இங்கே நீ பார்க்கிறதற்கல்லவா வந்தாய், நீ சும்மா பார்க்கிறதுக்கு வந்தால் பார்த்துட்டு போ, இங்கே நடக்கிறதெல்லாம் தலையிட்டு கொள்ளாத என்று சொல்லி அவரை அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுதுதான் இவ்விடத்திற்கு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? முகாந்திரம்னா என்ன தெரியுமா? காரணம் இல்லையா என்பதாக தன் சகோதரரை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு இடத்திலையும் வைப்பதற்கு ஒவ்வொரு காரணத்தோடு தான் வைக்கிறார். வேலை செய்கிற இடத்தில் ஒரு காரணத்தோடு தான் கர்த்தர் உங்களை கொண்டு போயிருக்கிறார். அதே போல் நீங்கள் குடியிருப்பின் எல்லைகளில் அந்த இடத்துக்கு ஒரு காரணத்தோடு தான் வைத்திருக்கிறார். அதே போல் திருமணமாகி போன வீட்டில் ஒரு காரணத்தோடு தான் கொண்டு போயிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் என்றால், நாம் எல்லா இடத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தான் கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யாக்கோபு என்ன செய்கிறான்? லாபான் வீட்டுக்கு போகிறான். லாபான் வீட்டில் 20 வருஷம் தங்கியிருக்கிறான். 20 வருஷமும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை லாபானை பார்த்து, நான் இவ்விடத்துக்கு வருவதற்கு முன்பாக உம்மிடத்தில் இருந்தது கொஞ்சம், நான் வந்ததற்கு பின்பாக கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் கர்த்தர் உன்னை பெருக பண்ணினார் என்பதாக லாபானிடத்தில் சொல்லுகிறார். யாக்கோப்பின் நிமித்தமாக கர்த்தர் லாபானின் குடும்பத்தை ஆசீர்வதித்தார். உன் நிமித்தமாக உன் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்குத்தான் கர்த்தர் உன்னை கொண்டு போயிருக்கிறார். ஒரு திருச்சபையில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரா? திருச்சபையில் உங்கள் மூலமாய் அந்த திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், திருச்சபைக்கு பிரயோஜனப்பட வேண்டும். அநேகர் திருச்சபையில் போய் பிரயோஜனமாக இருப்பது கிடையாது, ஆசீர்வாதமாக இருப்பது கிடையாது. அநேகர் ஆசீர்வாதம் என்ன நினைக்கிறது தெரியுமா? திருச்சபைக்கு போனால் பாட்டு பாடணும், திருச்சபைக்கு போனால் பிரசங்கம் பண்ணணும், திருச்சபைக்கு போனால் நம்ம கையில் மைக்கு கொடுக்கணும் என்று சொல்லி பல தவறான எண்ணங்களை நினைக்கிறார்கள். அப்படி இல்லைங்க. திருச்சபை என்று சொன்னால் அந்த திருச்சபைக்கு போய் நம்ம என்ன செய்யணும்? நல்ல ஜபம் பண்ணணும். அந்த சபையில் நடக்கிற எல்லா ஜபத்திலையும் போய் ஜெபிக்கிற ஒரு விசுவாசியாக இருக்கணும், கொடுக்கிற விசுவாசியாக இருக்கணும். ஊழியரோடு கூட நம்ம என்ன செய்யணும்? இணைந்து போகணும். ஊழியருடைய வார்த்தையை மதிக்கணும், ஊழியருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுக்குத்தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரே தவிர, அதற்குத்தான் நம்மளை அபிஷேகித்திருக்கிறாரே தவிர நம்ம தவறாக நினைத்து கொள்ளுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தாவீதை யுத்த களத்துக்கு கொண்டு சென்றார். அந்த இடத்துல கொண்டு போய் கோலியாத்தை முறியடித்து ஒரு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு விடுதலையை கர்த்தர் தாவீதின் மூலமாக அருள செய்தார். ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனை சமஸ்த இஸ்ரவேலர்களும் காணும்படியாக கர்த்தர் அவனை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருந்து பாருங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் வாழ்ந்து இருப்பீங்க. ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றும் இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.